உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உங்க அப்பாவை விட எனக்கு அனுபவம் ஜாஸ்தி, வயசும் ஜாஸ்தி. ஆனா என்னோட மொத்த வாழ்க்கையை சேர்த்து பார்த்தா கூட உங்க அப்பா ஒரு நாள் படுற கஷ்டத்தை நான் பட்டதில்லை. அந்த அளவுக்கு வேதனை மனசுக்குள்ள வச்சிருக்காரு. எவ்வளவு வைராகியம் இருக்கணும் தெரியுமா? உங்க அப்பாவை பார்க்கும்போது எனக்கு பிரமிப்பா இருக்கும். நேரமும் காலமும் மனுஷனை போட்டு என்ன பாடுபடுத்துது. நேரம் காலத்துல சொல்லவே கூடாது. பாழா போன மனுஷங்க படுத்துற பாடு. இவ்வளவு போராட்டம். நல்லதே நினைக்கிறேன். என் அப்பாவுக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது, ஏன் அவருக்கு மட்டும் இப்படி இல்ல? விஜி, அழாத விஜி. உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. உங்க அப்பாவை நினைச்சா ரொம்ப பாவமா தான் இருக்கு. கடவுள் அவரை ரொம்ப சோதறாரு. நீ அழாத விஜி, எல்லாம் சரியா போயிடும். எனக்கு இதுல நம்பிக்கை இல்லக்கா. அப்படி எல்லாம் சொல்லாத விஜி. காலம் புறம் இப்படி இருந்துராது. நானும் எல்லாம் பார்த்துட்டேன். அந்த மாதிரி எல்லாம் நடக்கிற மாதிரி தெரியல. ஜானியர்னா முழம் சறுக்குது. எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. விஜய், அழுது ஏன் உடம்ப கெடுத்துக்கிற? பேசாம படுத்து ரெஸ்ட் எடு போ. ஏங்க, நான் ஒண்ணு பண்ணட்டுமா? என்ன? எனக்கு மனசே சரியில்லை. நான் வேணா ஒரு 2 நாள் தனக்கா வீட்டுல தங்கிட்டு வரட்டுமா? அதுவும் நல்ல ஐடியா தான். போய் இருந்துட்டு வா. விஜி, இவ்வளவு வருத்தத்திலையும் நீ உங்க அக்கா தனமும் ஒண்ணு சேர்ந்தீங்க பாரு. அதான் பெரிய சந்தோஷம். அழாத. டே குமார், ஒரு நிமிஷம் வா. என்ன லட்சுமணா, எது கூப்பிட்ட? என்னடா இப்படி ஆயி போச்சு? விஜயும் தனமும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க போல இருக்க. என்னால நினைச்சு பார்க்க முடியலையே. ஆரம்பிச்சிட்டியா? ஏயா, அக்கா தங்கச்சி ஒன்னா சேர்ந்தா உனக்கு என்ன வருத்தம்? ஏன் எப்படி மாறிட்ட? நல்ல எண்ணம் வேணையா மனுஷனுக்கு? போயா, போய் வேலையை பாரு. நீ எல்லாம் ஒரு மனுஷன். நீ எல்லாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கலையா? போயா. என்னது, அந்த மாணிக்கம் உன்ன அடிச்சானா? ஏண்டா இவ்வளவு நடந்து உன்னை கை நீட்ட வேற செஞ்சிருக்கான், அதுக்கப்புறமா அவனை சும்மா விட்ட? என்ன மட்டும் விட்டு இருந்தா அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பேன். அதுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து என்ன தடுத்துட்டாங்க. அந்த ராஜம் பொம்பளையே இல்லடா. ச்சே, ஒன்னு அடிச்சது ஒரு பக்கம் இருக்கட்டும், என் மருமகளை பத்தி அந்த அம்மா எப்படி கேவலமா பேச முடியும்? இதை நான் சும்மா விட போறேன். மாமா, அதெல்லாம் எதுக்கு? உனக்கு ஒண்ணும் தெரியாதுமா, நீ சும்மா இரு. ஹலோ ஹலோ, யாரு ராஜமாமா பேசுறது? ஆமா, நீங்க யார் பேசுறது? நான் தான்மா, ரவிய பெத்தவன் பேசுறேன். ஏமா, நீங்களும் உங்க பிள்ளை என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? போன இடத்துல சந்தோஷமா இருந்துட்டு வரதை விட்டுட்டு அனாவசியமா பேசி அசிங்கமா 4 பேரை திட்டி என் பிள்ளைய வேற அடிச்சிருக்கீங்க. யோ, என்னையா பெருசா பேசிக்கிட்டே போற? நீ பெத்து வச்சிருக்கிய புள்ள அது இருக்கிற லட்சணத்துக்கு அப்படிதான் நடக்கும். நீங்க இப்படி சத்தம் போட்டு பேசினா நீங்க சொல்ற பொய்யெல்லாம் உண்மையாயிடாது. யோ, நடந்தது உனக்கு என்னையா தெரியும்? நீ என்ன எங்க கூடவா இருந்த? உன் புள்ள பேசினதுக்கு என் புள்ள அந்த மட்டல விட்டானேன்னு நினைச்சு சந்தோஷப்படியா? இத பாருங்க, நடந்ததெல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன். தெரியாம பேசுறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் கிடையாது. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் உங்க பேச்சும் உங்க செயலும் தான். தொடர்ந்து இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தான் ரொம்ப கெடுதலா முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னையா சாபமா விடுற? பேசுனதெல்லாம் நீ பெத்தி வச்சிருக்கிய அவன்தாயா? அவன் பொண்டாட்டிய பத்தி பேசினா அவனுக்கு கோவம் வராம என்னமா செய்யும்? நீங்களும் ஒரு பொம்பளை, ஒரு பொண்ணை வேற பத்தி வச்சிருக்கீங்க. எப்படி பேசணுங்கிற நாகரிகமே இல்லாம பேசிருக்கீங்க. அசிங்கமா இல்ல உங்களுக்கு? யோ, என்னையா நீ என்ன பெரிய ஒழுங்கா? பார், ரொம்ப பேசுன அப்புறம் மரியாதை கெட்டுரும். 4 பேடா. ஆமா அம்மா, என்னம்மா அதெல்லாம்? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? பாத்தியாடா, அந்த எடுபட்ட பைய கழுத ரவியோட அப்ப என்ன பேச விடாத போன் பண்ணி கண்டபடி என்ன திட்டிட்டு இருக்காடா அந்த ஆளு. போனை கொடுமா. நீ இப்படி வா. ஹலோ, நான் செல்வம் பேசுறேன். செல்வம் தம்பி, நான் தான்ப்பா பேசுறேன். பாத்தியாப்பா, உங்க அம்மாவும் உங்க அண்ணனும் சேர்ந்து பண்ண வேலையை பாத்தியா? ஏதோ மனசு துடிச்சு போய் போன் பண்ணி கேட்டா உங்க அம்மா எப்படி பேசுறாங்க பாத்தியா? நீங்க பெரியவங்க, தயவு செஞ்சு எனக்காக ப்ளீஸ் மன்னிச்சிருங்க. இதுக்கு மேல பெருசுப்படுத்த வேண்டாம். என்னப்பா இது, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம உங்க அம்மா உங்க அண்ணனும் எப்படி நடந்திருக்காங்க? ச்சே, எனக்கு தெரியும். டேய், போனை என்கிட்ட குடுற, நான் பேசுறேன். இரு, முதல்ல பொறுமையா இரு. அட குடுறான்னு சொல்றல, ப்ளீஸ் சொன்னா கேளு. பொறுமையா இரு. இத பாருங்க, எனக்கும் நடந்த விஷயம்லாம் தெரியும். இந்த நேரத்துல பேச வேண்டாம். ப்ளீஸ், எனக்காக
தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க. மறுபடியும் சொல்றேன், ரொம்ப சாரி. டேய் என்னடா அவன் ஒரு ஆளுன்னு சொல்லி அவன அப்பான்னு கூப்பிடுற? என்ன பேச்சு பேசுறான்? பொம்பளை கிட்ட பேசுறாங்கற எண்ணம் மரியாதை இருக்கா அந்த ஆளுக்கு? மரியாதை அத பத்தி பேசுறதுக்கு உனக்கு அருகதை கிடையாது. ஏண்டா ஒருத்த போன் போட்டு உன் அம்மாவை திட்டா, நீ என்னடா என்னைய பேசுற? அசிங்கமா இருக்கு. நீ நடந்துக்கிறதும் உனக்கு சப்போர்ட் பண்ற பேர் வழி அண்ணா நடந்துக்கிறதும் அசிங்கமா இருக்கு. அசிங்கத்தோட உச்சம். டேய் வாய் மூடுமா. இதுக்கு மேல இத பத்தி என்கிட்ட பேச. வணக்கம் சார். வாங்க வாசு, உட்காருங்க. நானே உங்ககிட்ட பேசணும் தான் இருந்தேன். 1000 சொன்னாலும் அம்மா பேசுனது தப்பு தான். ரொம்ப சாரி. என்ன சார் நீங்க உங்க அம்மா தானே பேசுனாங்க? பரவாயில்ல சார். வணக்கம் சார். என்ன தம்பி நீங்க வந்திருக்கீங்க, தங்கச்சி வரல? அதை பத்தி சொல்லிட்டு போலாம் தான் சார் வந்தேன். சக்திக்கு 2 நாள் லீவ் வேணும். ஏன் என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். எங்களுக்கு நெருங்கின சொந்தக்காரங்க திருநெல்வேலியில இருந்து வந்திருக்காங்க. அவங்க பக்கத்துல 60 கிலோமீட்டர் தூரத்துல ஏதோ குரு பகவான் கோயில் இருக்குதா, அதுக்கு பரிகாரம் பண்ணமா. அதனால சக்திய கூட கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்படியா? சரி, அதுக்காக இவ்வளவு தூரம் வந்தீங்க? போன் பண்ணி சொல்லிருக்கலாமே. இல்ல சார், விடிய காலையில கிளம்புனதுனால போன் பண்ண முடியல. எப்போ இருக்காங்க நீங்க? ஏதோ பரிகாரம் பண்ணமா சார். அடா போப்பா, இந்த பரிகாரம் இதெல்லாம் வேஸ்ட். பரிகாரங்கிறது அவங்கவுங்க நம்பிக்கையை பொறுத்ததுனே. நாம பரிகாரம் செய்ய போன போது சிக்கலும் பிரச்சனையும் வந்துச்சுன்னா அது காரணம் பரிகாரம் இல்ல, அம்மா தான். சரி விடு. எதுக்கு என்ன கட் பண்றீங்க? கொடைக்கானல்ல அம்மாவால தான் பிரச்சனை வந்துச்சுங்கிறது எனக்கும் தெரியும். விடுன்னு சொல்றேன்ல. அது மட்டும் இல்லைங்க, ரவியோட அப்பா போன் பண்றாரு. அவர் கொஞ்சம் கோவமா பேசினாருன்னே வச்சுக்குவோம். தப்பு நம்ம மேல இருக்குல்ல, நாம தானே அடங்கி போனோம். அம்மா வரைஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு போறாங்க. அதுவும் பேச்சுனா என்ன மாதிரி பேச்சு பேசுறாங்க? ரொம்ப மோசமால பேசுறாங்க. அம்மாவோட அட்டகாசம் தாங்க முடியலண்ணே. விடுறா. அப்படி இல்லண்ணே, தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி அம்மாவுக்கு இடம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதால தான் நாளுக்கு நாள் அம்மா ரொம்ப மோசமா நடந்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப தப்புன்னு இதெல்லாம். எது தப்பு எது சரின்னு எனக்கு தெரியாதாடா. இதோட நிறுத்திக்க உன் பேச்ச. எப்ப என்ன பேசணும்னு தெரியாது. ஏன் வாசு இருக்காருன்னு பாக்குறீங்களா? அம்மாவோட பேச்சு தான் அவங்க வரைக்கும் பாதிச்சிருச்சே. வாய மூடுறா. நீ பாட்டுக்கு பேசிட்டே போற. அறிவில்ல உனக்கு? வெளில போடா. அவர் முதல்ல வெளில போடா. மாணிக்கம், என்னம்மா நீங்க இங்க? பாத்தியாடா அந்த ரவியோட அப்பனுக்கு இருக்கிற திமிர? அந்த ஆளும் அவன் மூஞ்சியும் போன் போட்டு என்ன கண்ணா பின்னான்னு திட்டான்டா. சரி விடுங்கம்மா, நீங்க வீட்டுக்கு போங்க, நைட் பேசிக்கலாம். நைட் என்னடா நைட்டு? இப்ப என்ன நேரம் சரியில்லையா? அந்த கேடுகட்ட பயலுக்கு என்ன திமிர இருந்தா போன் போட்டு என்ன திட்டுவா? சரி விடுங்கம்மா, போங்கன்னு சொல்றேன்ல. நீ என்னடா என்ன விரட்டுற? நேரா போய் அந்த கிழமை சட்டையை பிடிச்சி நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கணும்டா. வா, சொன்ன காதுல ஏறாதா உங்களுக்கு? சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நீங்க பாட்டு காதுல வாங்காம பேசிட்டே போனா என்ன அர்த்தம்? அது இல்லடா மாணிக்கம். ஒருத்தன் பேசுறான்னா காது கொடுத்து கேட்டு பழகுங்க. உங்க பாட்டுல அப்புறம் வச்சுங்க. முதல்ல இங்க இருந்து இடத்த காலி பண்ணி வீட்டுக்கு போய் சேர்ற வழியை பாருங்க. என் தலையை போற விஷயம் இருந்தாலும் அப்புறம் சொல்லுங்க. இந்த மாதிரி கடைக்கு வந்து கழுத்து இருக்காதீங்க. ஏண்டா கண்ட கழுதைங்களுக்கு முன்னாடி என்ன அவமானப்படுத்தணும்னு எத்தனை நாளா நினைச்சுக்கிட்டு இருந்த? நான் இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லுடா, எங்கேயாவது போய் தொலைற. சார் வந்து நான்
ஏப்பா வீட்டு விஷயம் பேசுறான் அப்படியே நிக்கிற? கொஞ்சம் கூட இங்கதான் தெரிய வேண்டாம்? முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்க, லீவுங்கிறது முன்கூட்டியே வந்து கேட்கணும். நீங்களா எடுத்துக்கிட்டோம்னு வந்து சொல்லக்கூடாது. நாங்களா பார்த்து கொடுக்கறதா லீவு. நீங்களா எடுத்துக்கிட்டா அது மரியாதை கிடையாது. முதல்ல உன் தங்கச்சி கிட்ட போய் சொல்லு, இந்த மாதிரி நடக்கிறது இதான் கடைசி தடவையா இருக்கட்டும். இனிமே இப்படி நடந்தா அப்புறம் வீட்லயே இருந்துட வேண்டியதான். சாரி சார், நான் வரேன். அக்கா அக்கா அடடே விஜி, வா விஜி, வாங்க. சரி அப்படியே நான் கிளம்புறேமா. ஏங்க சும்மா உட்கார்றது? இல்ல விஜய் இங்க வரணும்னு ஆசைப்பட்டுச்சு, கோபிதான் துணைக்கு போக சொன்னாரு. நான் அப்படியே கிளம்புறேமா. ஏன் துணைக்கு வந்தா உட்காராம ஓடணும்னு சட்டம் இருக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, அவசரமா கிளம்பணும். வரமா, வரங்க. உட்காரு விஜி. வாக்கா நீ உட்காரு. சரி, பாத்து. அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இருக்கோம் விஜய், அதை வேற சொல்லணுமா? அப்பா எப்படி இருக்காரு? அது சொல்லவே மனசு நடுங்குது விஜய். ரொம்பவும் மனசு உடைஞ்சு போயிருக்காரு. அவர் இவ்வளவு தூரம் மனசு தளர்ந்து பேசி நான் பார்த்ததே கிடையாது. நீ அவரை சமாதானப்படுத்தினியா? என்ன விஜய் இப்படி கேக்குற? என் மனசு கடந்து துடியா துடிக்குது. ஆனா அவர் முகத்தை பார்த்து என்னால பேச கூட முடியல தெரியுமா? அப்பா நெத்தியில எப்போ திருநூறு பூசி இருப்பாரு. ஆனா இப்ப அவரு வெறும் நெத்தியோட பார்க்கும்போது அவர் ரொம்ப வேதனையில இருக்காருன்னு தெரியுது. எனக்கும் மனசு ரொம்ப வெறுமையா இருக்குக்கா. எதுலயும் மனசு ஓடல. அதான் உன்கிட்ட பேசிட்டு இருந்தாலாவது மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்னு இங்க கிளம்பி வந்த. நீங்க வந்தது எனக்கும் ஆறுதலா இருக்கு விஜய். ஆமா, பவானி எங்க? அவ காலேஜ்க்கு போயிருக்கா. வாமா விஜய், எப்போ வந்த? இப்பதான்ப்பா. அப்பா நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கு தான் தானே எல்லாம் சொல்லிருப்பாளே. ஏன்பா எங்க போயிட்டு வரீங்க? சரோவை பார்க்கலான்னு கிளம்புனேன். அப்புறம் தோணுச்சு சம்பந்தியமா இன்னும் கடும் கோபத்தில் இருப்பாங்க. சரி, முதல்ல அந்த அம்மாவோட கோபம் தணிட்டு பிறகு பார்த்துக்கலான்னு விட்டேன். என்னது, அவங்க கோவம் தனியணுமா? ஆமா, கோவமா தானே இருந்தாங்கண்ணம்மா. எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தானே. பிரச்சனை ஆரம்பிச்சு பெருசாக்கி நாம எல்லாரும் இப்ப அனுபவிக்கிற வேதனைக்கு அவங்க தானே மூல காரணம். அவங்கள நீங்க ஏன் போய் பார்க்கணும்? எதுக்காக சமாதானப்படுத்தணும்? சமாதானப்படுத்தத்தான் வேணும். பணிஞ்சு போறதுக்குன்னே எடுத்துருக்கிறேன் இந்த பிறவி. எத்தனை அடிச்சாலும் உதச்சாலும் காலை கட்டிக்கிட்டே அழுது பார் குளத்தை. அந்த நிலைமையில தான் நான் இருக்கிறேன். அடி விழுந்தாலும் பிடிய விட்டுறக்கூடாதுன்னு தீர்மானமா இருக்கிறேன்னா என்ன என்னோட சுகம் துக்கம் எல்லாம் என் 5 பிள்ளைகளை சுத்தித்தான் இருக்குது. அதனால யார் என்ன சொன்னாலும் நான் பணிச்சுதான் போகணும். இல்ல, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன? இல்ல, உங்க அப்பாட்ட பணம் கேட்டமே, ஞாபகம் இருக்கா? ஏன் ஞாபகம் இல்லாம? எல்லாம் இருக்கு. வெளியூருக்கு போறதுக்கு முன்னாடி சொன்னாரு, வந்ததும் தரனாரு. எங்க அப்பா எப்பவுமே சொன்னா கரெக்டா இருப்பாரு. நிச்சயமா பணம் கொடுத்துருவாரு. என்னமோ நீ தான் அப்படி சொல்ற. பிறந்ததுல இருந்து எங்க அப்பாவை நாங்க பாத்துட்டு இருக்கோம். எங்களுக்கு தெரியாதா? பணத்தை விடு. எவ்வளவு அவமானப்பட்டு மனசு சங்கடத்தோட கிளம்பி வந்தோம். என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒரு தடவை வந்து எட்டி பார்த்தாரா? பெரிய மனுஷன் தானே, அவருக்கு தெரியாதா? மத்தவங்க சொல்லி அவருக்கு தெரியணும். எட்டி பார்க்க கூடாதுன்னு இருக்காருன்னா அப்ப அக்கறை இல்லாம இருக்காரா இல்ல அலட்சியமா இருக்காரா? என்ன முறைக்கிற? நான் என்ன இல்லாதையா சொல்றேன்?
ஆரமுகமா இருக்காங்களா இல்லையா? இத பாரு இல்ல, என்னைக்கு இருந்தாலும் உனக்கு நான் தான், எனக்கு நீ தான். ஆனா உங்க வீட்டாளுங்க எல்லாருமே என்ன ஒரு தொக்கு மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இதே மத்த மாப்பிள்ளைங்களுக்கு நடந்திருந்தா எல்லாரும் ஓடி போய் நின்று இருக்க மாட்டாங்க. மாமா மட்டும் இல்ல, உங்க வீட்டாளுங்க எல்லாருமே என்ன கால் துடைக்கிற மிதடி மாதிரில நினைச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. என்ன பாக்குற? எல்லாத்துக்கும் காரணம் நீதான் இல்ல. இதே ஒரு கோபி பத்தி விஜயோ இல்ல மாணிக்கத்தை பத்தி சரோவோ வெளியில சொல்லி வச்சுக்கிற மாதிரி நீ என்ன பத்தி சொல்லி வச்சிருக்க. அவங்க எல்லாம் ஒரு இமேஜை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. ஆனா நீ என்ன பத்தி நீ ஒரு கிறுக்கன், பைத்தியக்காரன், கோவக்காரன் அப்படி இப்படின்னு ஒரு இமேஜ் தெரியும்ல. சரி அதை விடு. இப்ப எதுக்கு தெரியுமா இதெல்லாம் சொல்றேன்? இனிமேலாவது மத்தவங்க முன்னாடி என்ன பத்தி, உன் புருஷனை பத்தி தரக்குறைவா பேசாத. அப்படி பேசுறதுக்கு இடம் கொடுக்காத. புரியுதா? அப்பா அப்பா என்னடா? அடடே, வாங்க தம்பி, வாங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. என்னடா வாசு, தம்பியோட உன்னை சேர்த்து பார்க்கறது ஆச்சரியமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. வர வழியில சார் ஏதோ அப்செட் ஆன மாதிரி நின்னுட்டு இருந்தாரு. டேய், என்னடா சொல்ற? இல்லப்பா, நான் ஏதோ ஒரு விஷயத்துல அப்செட் ஆகி ஏதோ ஒரு ஞாபகத்துல நடந்து வந்துட்டு இருந்தேன். சாரும் அதே மாதிரி நின்னுட்டு இருந்தாரு. அதான் நம்ம வீட்டுக்கு போலாம் வாங்கன்னு கூட்டிட்டு வந்துட்டப்பா. நீங்க அப்செட் ஆகணும்? அது வந்து சொல்லுங்க வாசு. நீங்க போனதுக்கு அப்புறம் மாணிக்க சார் என்ன லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாரு, போட்டு புரட்டி எடுத்துட்டாரு. எதுக்கு? நீங்க போனதுக்கு அப்புறம் அம்மா வந்தாங்க. அவங்களும் ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரியே பேசினாங்க. யார பத்தி? அதான் போன்ல யாரோ ஒருத்தர் பேசினாங்களாமே, அவங்கள பத்தி பேசினாங்க. உடனே மாணிக்க சார் அம்மாவை கோச்சிக்கிட்டாங்க. அம்மாவும் அப்புறம் அங்கிருந்து போயிட்டாங்க. நான் மட்டும் தான் நின்றுட்டு இருந்தேன். உடனே என்னை பார்த்து, உனக்கு விவஸ்தை இருக்கா, லீவுங்கிறது கேட்டுட்டு எடுக்கணும், எடுத்துட்டு கேட்க கூடாது, அப்படி இப்படின்னு சொல்லி திட்டாரு. வாசு, தயவு செஞ்சு அதை மனசுல வச்சுக்காதீங்க. நான் காரணம் இதுதான். நான் அம்மா ரெண்டு பேருமே குடும்ப விஷயங்களை உங்க முன்னாடி வச்சுக்கிட்டு பேசினது அவர் கொஞ்சம் டெலிகேட்டா ஃபீல் பண்ணிருக்காரு போல. அதனாலதான் டென்ஷன் ஆயிருப்பாப்ல. மத்தபடி நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க ப்ளீஸ். பரவாயில்ல சார். தம்பி, வாசு பிரச்சனை விடுங்க. உங்க பிரச்சனை என்ன? சார், உங்ககிட்ட மனசு விட்டு சொல்றேன் சார். எனக்கு நான் ரொம்ப மனசு வெறுத்து போயிருக்கேன் சார். எங்கேயாவது ஓடி போடலாம்னு தோணுது. தம்பி, என்ன வார்த்தை பேசுறீங்க? ஆமா, காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்னத்த சார் சொல்றது? சார், உங்களுக்கு என்ன பத்தி நல்லா தெரியும்ல சார். எல்லார்கிட்டயும் அன்பா பழகணும், யாரோட மனசு துளி அளவு கூட புண்பற்ற கூடாதுன்னு நினைக்கிறேன் சார் நான். ஆனா எங்க அம்மா பண்ற ஒவ்வொரு காரியமும் அதுக்கு அப்படியே நேர்மாறா இருக்கு சார். எத்தனை நாளைக்கு தான் நான் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? எரிச்சலா இருக்கு நினைக்க பிடிக்கல சார். எங்கேயாவது கிளம்பி போயிட்டா என்னன்னு தோணுது. தம்பி, அம்மா வயசானவங்க, அவங்க அப்படி இப்படித்தான் பேசுவாங்க. நீங்க பக்குவமா எடுத்து சொல்லலாம்ல. என் காலம் பூரா அவங்களுக்கு எதையாவது எடுத்து சொல்லிக்கிட்டே தான் சார் இருக்கேன். நானும் தினமும் ஏதாவது ஒன்று அட்வைஸ் பண்ணுவேன், அவங்க அதுக்கு எதிர்மாறாவே நடப்பாங்க. இதே வாடிக்கையா போச்சு சார் எங்க வீட்டுல. கொஞ்சம் கூட அவங்க மாறதுக்கான எந்த அறிகுறியும் இல்லை சார். ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். எங்க சொந்தத்துல ஒருத்தர் வயசுல பெரியவர், அவருக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு மனக்கசப்பு. அது சம்பந்தமா ஒரு போன் பண்ணி ஒரு நியாயம் கேட்கிறாரு. எவ்வளவுதான் கோவம் இருந்தாலும் பேசுறதுக்குன்னு ஒரு தன்மை இருக்குல்ல, கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க வயசு வித்தியாசம் பார்க்காம. அதை கேட்கும் போது எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் கூசுது. இந்த மாதிரியே எவ்வளவு நாளைக்கு சார் இருக்க முடியும்? வேண்டாம் சார், எப்படியோ போங்கன்னு எங்கேயாவது போயிடலான்னு தான் தோணுது. தம்பி,
உங்க நல்ல மனசு எனக்கு புரியும். எனக்கு மட்டும் இல்ல, உங்களோட பழகுற எல்லாருக்குமே புரியும். அது எப்படி என்கிட்ட அது போயிடலாம்னு சொல்றீங்க? அண்ணன் தடுமாறி போயிட மாட்டாங்களா? அண்ணன் உங்களை ஒரு நாள் பார்க்கலனா கூட திண்டாடி போயிடுவார்ல, அது பாவம் இல்லையா? சார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்ல. இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை இவங்க தொல்லையெல்லாம் தாங்க முடியாம நான் வீட்டை விட்டு வெளியில போயிருக்கேன் சார்.